ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 2 ஆகஸ்ட் 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக விழுந்துச்சு, கிரிப்டோ எதுக்காக விழுந்துச்சு, க்ரூட் எதுக்காக விழுந்துச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 293 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போ ஒரே நாள்லையே 300-400 பாயிண்டெல்லாம் வந்து நார்மலாகவே அது வந்து மூவ் ஆகுது. ஸோ 25,000 நிஃப்டி இருக்கிறப்போ இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டில் நிஃப்டி வந்து ஸ்விங் ஆகிறது வந்து ஒரு நார்மலான விஷயமாக தான் இப்போதைக்கு இருக்குது. அப்புறம் இன்னொரு ரீசன் நிஃப்டி இந்த அளவுக்கு விழுந்ததுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா குளோபல் கியூஸ் தான். யூஎஸில் ஜாப்ஸ் டேட்டா வந்துச்சு. ஸோ அதனால் புதுசாக வந்து ரிசெஷன் ஃபியர் வந்து ஜாபில் வந்துருச்சு. ஏன்னா ஆட் ஆன ஜாப்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ரீசெண்ட் டேஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஐடி அதாவது ஐடி செக்டாரில் இருந்த அந்த மந்த நிலை வந்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து ஐடி செக்டார் வந்து ரேலி ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அனலிஸ்ட்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஐடி கம்பெனிஸுமே வந்து ரிசல்ட் வந்து நல்லாவே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் தான் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே மாறலனாலும் ஐடி கம்பெனிஸ்லாம் நல்லா ரிசல்ட்டு போஸ்ட் பண்ணதுனால அனலிஸ்ட்லாம் அங்கே இப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட்டு யூஎஸில் வந்திருக்க ஜாப்ஸ் டேட்டா வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்திருக்கு. கம்மியான ஜாப்ஸ் தான் வந்து யூஎஸில் வந்து ஆட் ஆகிருக்குது. ஸோ இன்னும் பெரிய அளவுக்கு ஐடி செக்டாரில் வந்து வளர்ச்சி இல்லைங்கிறது தான் இது முக்கியமாக காட்டுது. ஸோ இந்த ஜாப்ஸோட ஒரு கம்மியாக வந்து அந்த ஜாப்ஸோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ஐடி கம்பெனிஸோட ஸ்டாக்ஸை வந்து இந்தியாவில் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 87 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக காட்டுது. பட் இருந்தாலும் வந்து என்ன தான் நெகட்டிவாக காட்டினாலும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா டிஐஸ் வந்து அதை பை பண்ணி ஓரளவு மார்க்கெட் வந்து விழாமல் பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி டிஐஸ் வந்து குளோபல் கியூஸ் என்ன மாதிரி இருந்தாலும் வேறு பல நெகட்டிவ்னஸ் இருந்தாலும் அவங்க வந்து எதுவுமே நடக்காத மாதிரி தான் டிஐஸ் வந்து எப்போவுமே பை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் மார்க்கெட் வந்து ரொம்பவே நெகட்டிவாக மூவ் ஆகாமல் ஓரளவு பாசிட்டிவ் சைட்லேயே மூவ் ஆகிட்டுருக்கிறதுக்கு டிஐஸ் இப்படி ஹெல்ப் பண்ணாலும் லாங் டேர்மில் இவங்க இதே மாதிரி பை பண்ணிக்கிட்டே போனால் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்குக்கு அதோட ஒரிஜினல் வேல்யூவோட அதிகமான ரேட்டை கொடுத்து நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்படிக்கு ஸ்டாக் மார்க்கெட் வந்து கீப் ஆன் போயிட்டே இருந்துச்சுன்னாலும் நம்ம வந்து அந்த ஒரு ஸ்டாக்கோட ஒரிஜினல், அதாவது இதுக்குன்னு இவ்வளோ ஒர்த்து தான் இருக்கும். ஒரு கம்பெனியோட மொத்த ஒர்த்தே வந்து 500 crore இருக்கிறப்போ அதோட ஸ்டாக்ஸை மட்டுமே இவங்க 1000 crore ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு ஓவர் வேல்யூடாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு இது கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு கரெக்ஷன் வந்து இந்த சமயத்தில் வந்து ரொம்ப இன்றியமையாத ஒன்றா இருக்கும். அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்திங்கன்னா டாப் கெய்னர்ஸில் வந்து டிவிஸ் லேப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அது ஒரு 73 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. டிவிஸ் லேப்ஸோட ரிசல்ட் வந்து மார்க்கெட் ஹவர்ஸுக்கு அப்புறமா வந்துச்சு. ஆனால் மார்க்கெட்டு ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிவ்யூ வந்துச்சு. அதுபடி டிவிஸ் லேப் வந்து நல்லா ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ரேலி ஆச்சுது. ஆனால் மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த டிவிஸ் லேப்போட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் 21% ரேலியாக இருந்துச்சு. 430 crore இருந்துச்சு. ஆனால் எஸ்டிமேட்டை விட இது வந்து ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால மண்டே வந்து டிவிஸ் லேபு மார்க்கெட்டில் கொஞ்சமாக விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது. இது ஒரு 20 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்கை பற்றி மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீசெண்டாக மற்ற பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹெச்டிஎஃப்சியோட டெபாசிட் க்ரோத் அப்புறம் அசெட் குவாலிட்டி வந்து நல்லாவே பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கமெண்ட் கொடுத்ததுனால ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இந்த அளவுக்கு ரேலியாக இருக்குது. அப்புறம் டாக்டர் ரெட்டிஸில் பார்த்திங்கன்னா ஒரு 76 பாயிண்ட் ரேலி ஆகி டாப் கெய்னர்ஸில் 3rd இருக்குது. டாக்டர் ரெட்டிஸ் லேபில் வந்து என்ன நியூஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து நெஸ்லே இந்தியா கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போடுறாங்க. அதுக்காக ஒரு 734 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இந்த நியூஸ்னால் ரெட்டி ஸ்லாப் வந்து ரேலி ஆச்சுது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா டாப் 3 ஸ்டாக்குமே வந்து டாப் லூசர்ஸில் இருக்கிறது ஆட்டோமொபைல் ஸ்டாக்கு தான். ஐச்சர் மோட்டார் வந்து டாப் லூசர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. செகண்ட் வந்து மாருதி சுசுக்கி இருக்குது. தேர்ட் வந்து டாடா மோட்டார்ஸ் இருக்குது. ஐச்சர் மோட்டார்ஸ் வந்து ஒரு 242 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. எதுக்காக இந்த 3 ஆட்டோமொபைல் ஸ்டாக்குமே இந்த அளவுக்கு விழுந்திருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜூலை சேல்ஸ் டேட்டா வந்துச்சு. அது வந்து ஆட்டோமொபைலில் இருக்கிற எல்லா ஸ்டாக்லையுமே வந்து அந்த சேல்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் வந்து ரொம்ப கம்மியான சேல்ஸை வந்து இந்த ஜூலை மந்தில் போஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால ஆட்டோமொபைல் ஸ்டாக் எல்லாமே வந்து விழுந்திருக்குது. ஐச்சர் மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ராயல் என்ஃபீல்டு சேல்ஸ் வந்து ஜூலையில் டிக்ளைன் ஆகிருக்குது. அப்புறம் மாருதியில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட டோட்டல் சேல் 3% வந்து விழுந்திருக்குது. டாடா மோட்டார்ஸில் வந்து ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டாக தான் இருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 74% இன்க்ரீஸ் ஆகி 5566 crore இருந்துச்சு. இருந்தாலும் ஜூலை சேல்ஸ் வந்து ஒரு 2% ஃபால் ஆனதுனால டாடா மோட்டார்ஸ் வந்து விழுந்திருக்குது. டாடா மோட்டார்ஸ் வந்து மேபி ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சமாக இருக்குது நல்ல ரிசல்ட்னால. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமை பை பண்ணியிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை மறுபடியும் செல் பண்ணியிருக்காங்க. ஒரு 3310 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஸ் வந்து ஒரு 2965 crore பை பண்ணியிருக்கிறாங்க. வியாழக்கிழமை இவங்க செல் பண்ணியிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை பை பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட்டில் டவ் வந்து ஒரு 610 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கியிருக்குது. S&P 500 ஒரு 100 பாய் இறங்கியிருக்குது. நாஸ்டாக் வந்து ஒரு 417 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கியிருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி யூஎஸில் வந்து ஜாப்ஸ் டேட்டா வந்துச்சு. ஜாப்ஸ் டேட்டா வந்து ரொம்பவே கம்மியாக ஆட் ஆனதுனால இப்போதைக்கு புதுசாக ரிசெஷன் ஃபியர் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டை ஃபுல்லாக கவலை அடைய வச்சுருக்குது. ஏன்னா ரிசெஷனுக்குள்ளே யூஎஸ் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரீசன்னால் பார்த்திங்கன்னா அன்றைக்கி டவுலாம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 1000 பாயிண்ட்டு கிட்ட விழுந்துச்சு இனிஷியலாக. பட்டு ஃபைனலாக கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி ஒரு 600 பாயிண்டில் தான் க்ளோஸ் ஆச்சுது. ஸோ அதனால் ஒரு சின்ன அதாவது என்ன தான் வந்து பயங்கர பியரிஷாக இருந்தாலும் ஒரு சின்ன ரெக்கவரி வந்து வந்துச்சு. ஸோ அதனால் மண்டே வந்து வெள்ளிக்கிழமை அளவுக்கு தாக்கம் இல்லைனாலும் வேறு நியூஸஸ் வந்து பில்டப் ஆகிறத பொறுத்து தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்கும். அப்புறம் கிரிப்டோ பார்த்திங்கன்னா பிட்காயின் ஒரு 3617 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. 61,755 இருக்குது. ஸோ கிரிப்டோலையும் சேம் ரீசன் தான், ரிசெஷன் ஃபியர்னால கிரிப்டோ அந்தளவுக்கு விழுந்துருக்குது. க்ரூடு பார்த்திங்கன்னா ஒரு $2.12 வந்து ஒரு பேரலுக்கும் விழுந்து $77.4 இருந்துச்சு ஒரு பேரலோட ரேட்டு. க்ரூடு வந்து ஏற்கனவே சைனாவில் டிமாண்ட் கம்மியானதுனால ஓரளவு சரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த யூஎஸ் ஜாப்ஸ் டேட்டானால ரிசெஷன் ஃபியர் தத்திக்கிட்டதுனால அதனாலையும் க்ரூடு வந்து கொஞ்சமாக விழுந்துருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.